அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்பார்கள். எப்படியாக இருந்தாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் வாழ்க்கையில் நீங்களும் ஜெயிச்சு தாங்க ஆகணும். உங்களுக்கும் அதிர்ஷ்டமும் அதிசயமும் உங்களோட வாழ்க்கையில் நடந்து தான் தீரும். அது எப்போ நடக்கும் அப்படின்றதான் தெரியாத ஒரு கேள்விக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் அதிசயத்தையும் சொல்லக்கூடிய நடத்தக்கூடிய நாட்கள் எவை அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல என்ன சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கை மாறணும்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமோ அதிசயமோ வாழ்க்கையில் நடந்துடாதா அப்படின்னு வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருப்போம். அது எப்போ நடக்கும் அப்படின்றத யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா 5 விதமான நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அதிசயம் நிச்சயம் நடக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் முதலாவதாக வரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சனிக்கிழமை அன்று திருவோண நட்சத்திர நாள் அன்று உங்களுக்கு குடும்ப ரீதியான ஒரு அதிசயமும் அதிர்ஷ்டமும் வாய்ப்புகளும் கிடைக்கும். எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அந்த நாளில் வரன் பார்க்கின்ற பொழுது திருமண தடை நீங்கி வரன் அமையக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு இருந்தாலும் அந்த சனிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தை அன்று பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்கின்ற பொழுது அது சுமூகமாக முடியும். ஸோ அந்த நட்சத்திர நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதற்கு அடுத்து செவ்வாய்க்கிழமையும் மற்றும் பரணி நட்சத்திர நாளன்றும் காதல் சமாச்சாரங்கள், உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நடக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அதிசய நிகழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க. இதற்கு அடுத்து புதன்கிழமை மற்றும் திருவாதிரை நட்சத்திர நாளன்று, இந்த 2 நாளும் இணைகின்ற அந்த நாளில் வாழ்க்கை துணை அமைவது, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைப்பது, தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றம் இருப்பது, திடீர் பயணங்கள் போன்றவைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் ரீதியாக மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திர நாளன்று. அது ஞாயிற்றுக்கிழமையும் பூர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த நாளில் எதிர்பார்க்காத பதவி உயர்வு, பட்டம், கௌரவம், புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரும். ஸோ அதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பூர நட்சத்திரம் வரனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கு அடுத்த 5ஆவதாக வரக்கூடிய ஒரு நாள் என்று பார்த்தால் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற நாளன்று பணம் உங்களுடைய வீடு தேடி வரும். லட்சுமி கடாட்சம் உங்கள் இல்லங்களில் பெருகும். ஸோ வரவேண்டிய பணத்தை வசூல் பண்ணணும்னா அந்த வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நன்னாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நாளில் எப்பேற்பட்ட பண ரீதியான வசூலும் உங்களால் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ இந்த 5 நட்சத்திரங்களும் 5 நாட்களும் இணைகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் இணைகின்ற நாள் பொழுதும் அதிர்ஷ்டமும் அதிசயம் நிச்சயம் நடக்கும். ஸோ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.